ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா WBL உமன்ஸ் மேட்ச்சுக்கான 8வது மேட்ச்சை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ்க்கும் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ்க்கும் நடக்க மேட்ச்சுக்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எந்தெந்த பிளேயருக்கு ஹெட் அவுட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, அதே மாதிரி வெனுவில் யார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ரீசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் யார் யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கிராண்ட் லீக்கில் நம்ம யாருக்கெல்லாம் சூஸ் பண்ணால் ஒரு நல்ல ஒரு கேங் லைக் பிக்கா டீமாக இருக்கும். அதே மாதிரி சேஃபான ஆப்ஷன்ஸில் ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் நம்ம ஒரு கேப்டன்ஸ் ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிப் தான் நம்ம பார்த்துடலாம். அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கடைசியாக. ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் டெமோ டீம் அண்ட் ஸ்மால் லீக் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் கொடுக்குற டெலிகிராம் அந்த டீம் லிஸ்ட்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த டீம் ஓரளவுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் லீக்கில் நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் அவைலபிள் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸ்போர்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்போர்டஸ் ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு TDS சார்ஜஸ் அண்ட் GST சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ 24/7 இன்ஸ்டால் விட்ராவல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேண்டசி தவிர்த்து அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த லூடோ கேம்ஸாக இருக்கட்டும், கேரம் போர்டு கேம்ஸ், இந்த மாதிரி கேம்ஸும் நீங்கள் ஃபேண்டசியில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் இதில் குறிப்பாக பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாப் அப்படின்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயே பார்த்தீங்கன்னா 5 பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் கண்டஸ்ட்டில் பிக் பண்ணலாம். ஸோ இதில் பொறுத்தவரை நீங்கள் டீம் மேக் பண்ணணும் தேவையில்லை, கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் தேவையில்லை. ஒரே ஒரு பிளேயர் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. அதில் இந்த உங்களுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் கட்டி ப்ளே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித்தை ஒரு யூசர் கட்டி வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பென் டக்கட், டிராவிஸ் ஹெட், ஃபிலிப் சால்ட், ஜாஸ் பட்லர், இந்த 4 பேர்த்துலேருந்து நீங்கள் ஒருத்தர் அந்த இடத்துல கட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்மித்தோட நீங்கள் இப்போ கட்டின பிளேயர் 1 பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் இந்த கான்டெஸ்ட்டோட வின்னர் ஆயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி நீங்கள் பாப்பில் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ்க்கும் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ்க்கும் நடக்கிறக்க 8வது WPL மேட்ச். டேட் பொறுத்தவரையும் 22 பிப்ரவரி நடக்குது. டைமிங் பொறுத்தவரையும் நைட்டு 7:30 மணிக்கு இந்திய நேரப்படி நடக்குது. அண்ட் வெனுன்னு பார்த்திங்க அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் தான் அந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. பெங்களூரில் பொறுத்தவரையும் 12 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 57 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 35 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 22 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதிகப்படியான விக்கெட் பார்த்திங்கன்னா ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 76 விக்கெட் எடுத்திருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லேயும் 38 விக்கெட் 2 இன்னிங்ஸ்லுமே எடுத்திருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த வெனுவில் கடைசி நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 7 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸும் 6 விக்கெட் ஸ்பின் பாலர்ஸும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. 2 டீமுக்கான ஹெட் அவுட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் யூபி வாரியர்ஸ் 4 மேட்சும், டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் இந்த வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் அவுட் பேட்டில் வின் பண்ணிருக்காங்க. 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூபி வாரியர்ஸ் உமன்ஸோட பிளேயிங்கில் பொறுத்தவரையும் அண்ட் தினேஷ் அண்ட் கிரண் நாகவீர் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. தைலா மெக்ராத், தீப்தி சர்மா இந்த டீமோட கேப்டன், கிரேஸ் ஹாரிஸ் அண்ட் செராவத், சார்லி ஹென்ரி அண்ட் சென்னைலி ஹென்ரி, உமா சேத்ரி இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், சோஃபி எக்லஸ்டோன், ராஜேஸ்வரி கெய்க்வாட் அண்ட் கிரண் காடு. இது பார்த்திங்கன்னா யூபி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பொறுத்தவரையும் சஃபாலி வர்மா அண்ட் மெக்லானி 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மெக்லானி தான் டீமோட கேப்டன். ஜெனிமா ரோட்ரிக்ஸ், அனபெல் சதர்லேண்ட், மர்ஜானா கேப், ஜாஸ் ஜொனாசன் அண்ட் சாரா பிரைஸ் வந்து விக்கெட் கீப்பிங் சொல்லுவாங்க. நிக்கி பிரசாத் அண்ட் சிகா பாண்டே, அருந்ததி ரெட்டி, மினு மணி. இது பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஓகே, இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்தாச்சு. இப்போது பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸோட பிளேயர் ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் சஃபாலி வர்மா ஹெட் அவுட்டில் 5 மேட்சஸ்க்கு 143 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க ஹெட் அவுட்டில் பொறுத்தவரையும். அண்ட் இந்த பவர் பிளேவை டாமினேட் பண்ணுறது அவங்களோட வேலையாக இருக்க போது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குங்க சஃபாலி வர்மா பொறுத்தவரையும். அதே மாதிரி வெனுவில் பார்த்திங்கன்னா 4 மேட்சஸ்க்கு 128 ரன். அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் 2லேயுமே நல்ல ஒரு கண்ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 3 மேட்ச்சில் கடைசி நடந்த 3 மேட்ச்சில் 43 அண்ட் 26 ஒரு மேட்ச் ஏர்லே விக்கெட்டை விட்டுருக்காங்க. பட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்ல பேட்டிங்கில் தான் இருக்காங்க.
ஃபஸ்ட்டு பேட்டிங்னா இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் பேட்டிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவங்கள செகண்ட் பேட்டிங்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மெக்லானிங் பொறுத்தவரையும் போத் இன்னிங்ஸ்லையும் வேல்யூபிளான பிளேயராக இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஆடக்கூடிய பிளேயர். 5 மேட்சஸ்க்கு ஹெட் டு ஹெட்டில் 289 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் நல்லா டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காங்க. வெனுவில் பொறுத்தவரை 4 மேட்சஸ்க்கு 148 ரன் அண்ட் போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல டீசெண்டான இருக்குது. நான் சொன்ன மாதிரி மெக்லானிங் ஃபஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். போத் இன்னிங்ஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் 69, 17, 15 அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ மெக்லானிங் மஸ்ட் பிக்னு சொல்லுவேன் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். அண்ட் ஜெனிமா ரோட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்சஸ்க்கு 58 ரன் அண்ட் ஃபஸ்ட்டில் பேட்டில் வந்துட்டு நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. என்ன பொறுத்தவரையும் ரோட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் பேட்டிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வெனுவில் பொறுத்தவரையும் 5 மேட்சஸ்க்கு 51 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகப்படியான ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 34 ரன் அடிச்சிருந்தாங்க. மற்றபடி விக்கெட்டை விட்டுருந்தாங்க. பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா இவங்கள ஒரு கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட இந்த மேட்ச்சில் நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அனபெல் சதர்லாண்ட் பொறுத்தவரைக்கும் டபுள் ஆப்ஷன்ஸில் வந்துடுவாங்க. மேக்ஸிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 அல்லது 3 ஓவர் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் பேட்டிங் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா 15 ஒரு 20 ரன்ஸ் அடிப்பாங்க. அவங்களோட ஹெட் அவுட் ரெக்கார்ட் பொறுத்தவரைக்கும் 4 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் அண்ட் 55 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த 4 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு, 1 விக்கெட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனுவில் 3 மேட்சஸ்க்கு 21 ரன்னும் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த 1 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன்னா அனபெல் சதர்லாண்ட் தான் மோஸ்ட்லி எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க நீங்கள் சேஃபான ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்மும் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் பிளேயர் மஸ்ட் பிக்னு சொல்லுவேன். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இவங்க தான் எலிஜிபிள் பர்சனாக இருப்பாக்க போகிறாங்க ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்லையும். மர்சானா கேப் பொறுத்தவரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்சஸ்க்கு 5 விக்கெட் அண்ட் 79 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அண்ட் பவுலிங்கில் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் மர்சானா கேப் எடுத்திருக்காங்க. வெனுவில் 6 மேட்சஸ்க்கு 117 ரன் அண்ட் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த 6 விக்கெட் வந்திருக்கு. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ 4 விக்கெட் வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணி தெரியும். இவங்களுமே பார்த்தீங்கன்னா பேட் அண்ட் பவுல் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். டபுள் ஆப்ஷன்ஸ் வந்துடுவாங்க. மஸ்ட் பிக்னே சொல்லுவேன். இன்ஷியல் அந்த பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அண்ட் மீதி இருக்க ஓவர் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் டெத்தில் வந்து பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. பேட்டிங்லேயும் அந்த செகண்ட் டவுன் வந்ததுனால ஃபேண்டசி டீமுகள் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் மர்சானா கேப் கிட்டே இருக்குது. மஸ்ட் பிக்னு நான் சொல்லுவேன். ஜாஸ் ஜொனாசன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் அண்ட் 42 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 1 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் பவுலிங்னா நல்லாவே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்குது. வெனுவில் 2 மேட்சஸ்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்தவரையும் டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் பண்ணிவிட்டு செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஜோஸ் ஜொனாசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் மேட்ச்சுக்கு 1 or 2 விக்கெட் கம்பல்சரி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ட்ரீம் டீமில் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் ஜோஸ் ஜொனாசன்கிட்ட இருக்குது. அண்ட் சாரா பிரைஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 1 மேட்ச்சுக்கு ரன்ஸ் எதுவும் அடிக்கல, பேட்டிங் வரல. வெனுவில் ரெக்கார்டு இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்மும் ஒரு கடைசி மேட்ச் பேட்டிங் வரதுனால அதுக்கு முந்தால மேட்ச் எல்லாமே 23, 21 அப்படிங்கிறது. ஸோ அந்த டீம் பொறுத்தவரை உமா சேத்ரி தான் அங்கே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களோட டவுன் ரொம்ப கீழே வருது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாரா பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் உங்களுக்கு ஆப்பனண்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஏன்னா கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் கொடுக்கறனால உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். கிராண்ட் லீக்கில் நீங்கள் டிஃபரன்ஸில் ட்ரை பண்ணி வச்சிங்க அப்படின்னா உமா சேத்ரிக்கு ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிக்கி பிரசாத் பொறுத்தவரையும் ஒரு 50-50 ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா பேட்டிங் வாய்ப்புகள் அதிகமாக இவங்களுக்குமே கிடைக்கல. பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கிடச்சது 35 ரன் அடிச்சிருந்தாங்க. மற்றபடி பேட்டிங் வாய்ப்புகள் கிடையல. ஸோ இவங்கள நீங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சிக்கா பாண்டே பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. போத் இன்னிங்ஸில் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெனுவில் பொறுத்தவரையும் 7 மேட்சஸ்க்கு 3 விக்கெட், அதில் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ தான் அந்த 3 விக்கெட் வந்திருக்கு. அண்ட் மர்சானா கேப் வந்தோடனே சிக்கா பாண்டோட ரோல் ரொம்ப கம்மியாச்சு. அவங்க தான் இன்ஷியல் நியூ பாலில் பவுல் பண்ணுறப்போ அவங்களுக்கு விக்கெட்டுக்கு ஆப்ஷன் போயிடுது. இவங்களை பொறுத்தவரையும் கம்மியான ஆப்ஷன்ஸ்லாம் வருது. கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் ஆஸ் பிளேயராக நீங்கள் உள்ள வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அருந்ததி ரெட்டி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்சஸ்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறப்போ அந்த 3 விக்கெட்டு வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் 7 மேட்சஸ்க்கு 9 விக்கெட், அதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. இவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். மேட்ச்சுக்கு கடைசியாக இருந்த 2 மேட்ச்சில் ஒவ்வொரு விக்கெட் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சிக்கா பாண்டேயோட அருந்ததி ரெட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்னு சொல்லுவேன். ஸ்மால் லீக்கில் நீங்கள் அவசான சேஃபான ஆப்ஷன்ஸாக நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மினு மணி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சுக்கு 1 விக்கெட், அந்த 1 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. வெனுவில் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப போராக இருக்குது. ஸோ இவங்களை டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் 1 or 2 கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே. அப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா யூபி வாரிசு உமன்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் தினேஷ் அவங்க எடுத்துகிட்டேன் தினேஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெட் வெட்டில் 2 மேட்ச்க்கு 16 ரன் எடுத்திருக்காங்க. அந்த 16 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் பெருசாக ரெக்கார்டு தான் ரீசன் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஸோ இன்ச்சியில் பர்சன்டேஜ் வைஸ் செலக்டட் பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக இருக்காங்க. ஒரு 10 டீம் நீங்கள் கிராண்ட் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 3 டீமில் உள்ளே வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு டீமில் வச்சு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கட் ஆப்ஷனா தினேஷ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிரண் நாகவேர் பொறுத்தவரையும் அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயருங்க. ஸோ ஹெட் வெட்டில் 5 மேட்சஸ்க்கு 70 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 70 ரனில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் பேட் பண்ண வந்திருக்கு. ஸோ இந்த 2 டீமும் போன மேட்ச்சில் மோதிக்கிட்டப்போ பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் தம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். அண்ட் வெனுவில் பொறுத்தவரை 5 மேட்சஸ்க்கு 98 ரன் அதில் செகண்டாக பேட் பண்ணுறப்ப வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லையும் வேல்யூபிளான பிளேயர் கிரண் நாகவேர். அது மட்டும் இல்லாமல் நிறையா 6 and 4 எபிலிட்டி அடிக்கக்கூடிய பவர் இருக்கனால ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இவங்களை நீங்கள் கிராண்ட் லீக்கில் வைஸ் கட் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் பிளேயரை உள்ள வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தீப்தி சர்மா பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 5 மேட்சஸ்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டிங்கில் பொறுத்தவரை 86 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்ப தான் அந்த 5 விக்கெட்டும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப விக்கெட் எதுவும் கிடைக்கல. அதேமாதிரி வெனுவில் 7 மேட்சஸ்க்கு 6 விக்கெட் 129 ரன் எடுத்திருக்காங்க. போத் இன்னிங்ஸில் டீசெண்டான ஒரு ரெக்கார்ட் இருக்குது. வெனுவில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப 6 விக்கெட் வந்திருக்கு. செகண்டாக பவுல் பண்ணுறப்ப ஒரு விக்கெட் கூட வரல. பட் ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். பேட் அண்ட் பவுல் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பொறுத்தவரை சேஃபான ஆப்ஷன்ஸில் வந்துடுவாங்க. ஸ்மால் லீக்கில் நீங்கள் வைஸ் கேப்டன் அல்லது கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் டாஸ் அட்வான்டேஜை பொறுத்து தீப்தி சர்மாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தைலா மெக்ராத் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் 153 ரன் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. பேட்டிங்கில் பொறுத்தவரையும் பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. வெனுவில் 3 மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் 24 ரன் எடுத்திருக்காங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ தான் அந்த ஒரு விக்கெட்டும் கிடச்சிருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்மில் பேட்டிங்கில் பெருசாக எந்த ஒரு கான்ட்ரிபியூட்டும் கண்ணில் ஒரு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. பட் இந்த மேட்ச் இவங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கேப்டன் ஆப்ஷனாக கூட ஒரு டீமில் நீங்கள் கொடுத்து பாருங்கள். மல்டிபிள் டீம் போகிறவங்களுக்கு சூட்டபுளான ஆப்ஷன் இருக்கும். ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஆஸ் பிளேயரை உள்ள வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் ஃபேட்டஸ் ராவேட் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 5 மேட்சஸ்க்கு 106 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அதிகப்படியான ஸ்கோர் ஆடி இருக்காங்க. அவங்க பொறுத்தவரையும் யூபி வாரியர்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுவில் 5 மேட்சஸ்க்கு 79 ரன் அதில் அதிகப்படியான ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கடைசியில் நடந்த 2 மேட்ச்சில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட செலக்டட் பர்சன்டேஜும் கம்மியாக தான் இருக்குது. கிராண்ட் லீக் பிக்கு சூட்டபுளான ஆப்ஷன்ஸாக இந்த மேட்ச்சில் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 3 மேட்சஸ்க்கு 3 விக்கெட் அண்ட் 43 ரன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அந்த 43 ரன் வந்திருக்கு. பவுலிங்கில் பொறுத்தவரையும் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெனுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் 158 ரன் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பேட் பண்ணுறப்போ வந்திருக்கு. பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் வந்திருக்கு. கிரேஸ் ஹாரிஸ் பொறுத்தவரையும் ஒரு டபுள் ஆப்ஷன் ஸ்பீக்கில் வந்துடுறாங்க. மினிமம் ஒரு 2 ஓவராச்சும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பேட்டிங் வந்தாலுமே ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன்ஸ் ப்ளஸ் அடிப்பாங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும். மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுத்து அண்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துகிட்டே இருக்காங்க கம்பல்சரியாக. ஸோ உங்களை நீங்கள் ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னலி ஹென்ரி பொறுத்தவரையும் போன மேட்ச் தான் உள்ளே வந்தாங்க. ஸோ வந்த முதல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கம்மி பாலுக்கு ஒரு 33 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் ஸ்ட்ரைக் ரேட் நல்லபடியாக எடுத்துருக்காங்க. பவுலிங்கும் 3 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாங்க. விக்கெட் ப்ளஸ் கிடைக்கல. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் அவங்ககிட்ட இருந்து ஒரு விக்கெட் ஆர் 20 ரன்ஸ் ப்ளஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களை ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சோஃபியா எக்லஸ்டோன் பொறுத்தவரையும் கம்பல்சரி பிக்குங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் கம்பல்சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெட் வெட்டில் 5 மேட்சஸ்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ தான் அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காங்க. வெனுவில் 5 மேட்சஸ்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அந்த 6 விக்கெட் அதில் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் மேட்ச்சுக்கு 1 or 2 விக்கெட் எடுத்துகிட்டு ட்ரீம் டீமுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் சோஃபியா எக்லஸ்டோன் மஸ்ட் பிக்னே சொல்லுவேன். அண்ட் உமா சேத்ரி பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் மட்டும்தான் பண்ணுறாங்க. பேட்டிங் வாய்ப்புகள் ரொம்ப கீழே வந்துடுது. ஸோ சாரா பிரைஸ் தான் அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் இவங்களை 1 or 2 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி ஸ்மால் லீக்கில் இவங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் கரண்டி கவுண்டோ பொறுத்தவரையும் ஹெட் வெட் அண்ட் வினர் ரெக்கார்ட் பெருசாக இதில் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் போல இருக்குது. ஸோ இவங்களை டிஃபரன்ஷியல் பிக்காக மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு கிராண்ட் லீக் டீமில் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு டீமில் ஒன் சைட் டீமில் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ராஜேஸ்வரி கைக்வாட் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ரொம்ப பூரான ரெக்கார்ட் இருக்குது இவங்களுக்கு பொறுத்தவரையும். வெனுவில் 12 மேட்சஸ்க்கு 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசியாக ஒரு 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. மற்றபடி பெருசாக இவங்ககிட்ட அந்த விக்கெட் எதுவும் கிடைக்கல. செலக்டட் பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியலாக நீங்கள் ஒரு கிராண்ட் லீக் டீமில் கொடுத்து பாருங்கள். இன்னும் நான் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்.
ஓகே, இப்போ அடுத்து பிளேயர் பேட்டிலில் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். கிரண் நாகவேர் பொறுத்தவரையும் ஜொனாசனுக்கு 3 இன்னிங்ஸில் 2 முறை அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. அனபல் சதர்லாந்துக்கிட்ட ஒரு முறையும் அவங்களோட கிரண் நாகவேர் விக்கெட்டை இழந்திருக்காங்க. தினேஷ் பொறுத்தவரையும் அனபல் சதர்லாந்து மர்சானா கேப் கிட்ட ஒவ்வொரு முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. தீப்தி சர்மா பொறுத்தவரையும் மினு மணிக்கிட்ட ஒரு முறையும் அண்ட் சனபல் சதர்லாந்துக்கிட்ட ஒரு முறையும் மர்சானா கேப் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது ஜொனாசன் கிட்ட 19 இன்னிங்ஸில் 5 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. அண்ட் ஷீகா பாண்டேட்ட 2 முறையும் தீப்தி சர்மா விக்கெட்டை விட்டுருக்காங்க. தைலா மெக்ராத் பொறுத்தவரையும் அனபல் சதர்லாந்துக்கிட்ட 2 முறையும் அண்ட் மர்சானா கேப் கிட்ட பார்த்தீங்கன்னா 17 இன்னிங்ஸில் 6 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. அதே மாதிரி ஜொனாசன் கிட்ட 3 முறையும் அருந்ததி ரெட்டி கிட்ட ஒரு முறையும் அண்ட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 19 முறை அவங்களோட விக்கெட்டை தைலா மெக்ராத் இழந்திருக்காங்க. அண்ட் செராவத் பொறுத்தவரையும் மர்சானா கேப் கிட்ட 2 முறையும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 3 முறை 8 இன்னிங்ஸில் விக்கெட்டை இழந்திருக்காங்க. கிரேஸ் ஹாரிஸ் பொறுத்தவரையும் அருந்ததி ரெட்டி கிட்ட ஒரு முறையும் அனபல் சதர்லாந்துக்கிட்ட ஒரு முறை அண்ட் மர்சானா கேப் கிட்ட நோட் பண்ணி தெரியும் 21 இன்னிங்ஸில் 4 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஜொனாசன்கிட்ட ஒரு முறையும் ஷீகா பாண்டேக்கிட்ட 3 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 68 இன்னிங்ஸில் 21 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் சின்னலி ஹென்ரி பொறுத்தவரையும் அனபல் சதர்லாந்துக்கிட்ட 2 முறையும் ஜொனாசன் கிட்ட ஒரு முறையும் அண்ட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 8 முறை விக்கெட்டை 26 இன்னிங்ஸில் விட்டுருக்காங்க. சஃபாலி வர்மா தீப்தி சர்மா கிட்ட ஒரு முறையும் அண்ட் அட்டப்பட்டு அவங்க ப்ளே பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு பேட்டில் வைஸ் இருக்குது. அண்ட் தைலா மெக்ராத் எக்லஸ்டோன் எக்லஸ்டோன்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 11 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க சஃபாலி வர்மா. மெக்லானிங் பொறுத்தவரையும் கிரேஸ் ஹாரிஸ்ட்ட ஒரு முறையும் அண்ட் தீப்தி சர்மா கிட்ட 16 இன்னிங்ஸில் 4 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் சோஃபி எக்லஸ்டோன் கிட்ட மெக்லானிங் 22 இன்னிங்ஸில் 4 முறையும் அண்ட் ராஜேஸ்வரி கைக்கோடு கிட்ட 6 முறையும் அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலருக்கு அகேன்ஸ்டாக மெக்லானிங்க்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. 121 இன்னிங்ஸில் 28 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஜெனிமா ரோட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் அட்டப்பட்டு கிட்ட ப்ளே பண்ணாங்க அப்படின்னா 3 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. சோஃபி எக்லஸ்டோன் கிட்ட 17 இன்னிங்ஸில் 4 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க ஜெனிமா ரோட்ரிக்ஸ். அனபல் சதர்லாந்து தீப்தி சர்மா கிட்ட 13 இன்னிங்ஸில் 5 முறையும் அதே மாதிரி தைலா மெக்ராத்திட்ட ஒரு முறையும் கிரேஸ் ஹாரிஸ்ட்ட 2 முறையும் சோஃபி எக்லஸ்டோன் கிட்ட 5 முறை அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட அனபல் சதர்லாந்து அதிக முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. மர்சானா கேப் பொறுத்தவரையும் தீப்தி சர்மா கிட்ட 25 இன்னிங்ஸில் 5 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. தைலா மெக்ராத்திட்ட 3 முறையும் கிரேஸ் ஹாரிஸ்ட்ட 3 முறையும் அண்ட் சோஃபி எக்லஸ்டோன் கிட்ட 21 இன்னிங்ஸில் 5 முறை அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. அதே மாதிரி மர்சானா கேப் பொறுத்தவரையும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 95 இன்னிங்ஸில் 20 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஜொனாசன் பொறுத்தவரையும் தீப்தி சர்மா கிட்ட ஒரு முறையும் தைலா மெக்ராத்திட்ட ஒரு முறையும் எக்லஸ்டோன் ராஜேஸ்வரி கைக்கோடு இவங்ககிட்ட 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பீப்புள் பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்லஸ்டோன்கிட்ட தான் அதிகமாக பேட்டில் வைஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு வருவோம். ஸோ ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் நம்ம ஒரு கேப்டன் ஆப்ஷன் சேஃபாக போகலான்னு பார்த்தீங்கன்னா அனபல் சதர்லாந்துக்கு தான் மஸ்ட்டாக கேப்டன் ஆப்ஷனாக வந்திருப்பாங்க. வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக தீப்தி சர்மாக்கு இந்த காம்பினேஷனில் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போங்க. உங்களோட ஆப்பனண்ட் வரவங்க எல்லாமே 90% பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்பினேஷனில் தான் வந்திருப்பாங்க உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக வரவங்க ஸ்மால் லீக்கில். கிராண்ட் லீக்கில் நம்ம டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்சானா கேப்புக்கு ஒரு டீமில் வச்சு டிஃபரன்ஷியல் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். தைலா மெக்ராத், கிரேஸ் ஹாரிஸ் அண்ட் ஜொனாசன் இந்த காம்பினேஷனில் இருக்க பிளேயர்களுக்கு நீங்கள் உங்களோட கிராண்ட் லீக்கில் டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் சொன்னால் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் பார்த்திங்க அப்படின்னா லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் டீம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. கிராண்ட் லீக் ஃபஸ்ட்டு டீம் பொறுத்தவரையும் சாரா பிரைஸ், மெக்லானிங், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், கிரண் நாகவேர் அண்ட் ஜொனாசன், தீப்தி சர்மா, தைலா மெக்ராத், அனபல் சதர்லாந்து, ஹென்ரி, எக்லஸ்டோன், ஷீகா பாண்டே இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக தைலா மெக்ராத்துக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜொனாசனுக்கும் ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜெனிமா ரோட்ரிக்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஹென்ரிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் காம்பினேஷனில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் செகண்ட் டீம் பொறுத்தவரையும் சாரா பிரைஸ், கிரேஸ் ஹாரிஸ், சஃபாலி வர்மா, ஜொனாசன், மர்சானா கேப், தீப்தி சர்மா, தைலா மெக்ராத், அனபல் சதர்லாந்து, ஹென்ரி, ராஜேஸ்வரி கைக்வாட், அருந்ததி ரெட்டி இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக அனபல் சதர்லாண்டும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மர்சானா கேப்புக்கும் இந்த காம்பினேஷனில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல அதர்வைஸ் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னா தைலா மெக்ராத் இருக்காங்க, அப்படி இல்லைனா ஹென்ரி இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மூணாவது டீம் பொறுத்தவரையும் சாரா பிரைஸ், மெக்லானிங், கிரண் நாகவேர்,
மர்சானா கேப், தீப்தி சர்மா, தைலா மெக்ராத், அனபல் சதர்லாந்து, சி ஹென்றி, எக்லஸ்டோன், ஷிகா பாண்டே, அருந்ததி ரெட்டி. இது நான் பிக் பண்ணியிருக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் மெக்லானி கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கிரண் நாவிகேர் இவங்க 2 பேத்துக்குமே ஓப்பனிங்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வைஸ் வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சோஃபி எக்லஸ்டோனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அருந்ததி ரெட்டிக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 4th டீம் பொறுத்தவரையும் உமா சேத்ரி, கிரேஸ் ஹாரிஸ், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், சஃபாலி வர்மா, ஜொனாசன், மர்சானா கேப், தீப்தி சர்மா, தைலா மெக்ராத், அனபல் சதர்லாந்து, எக்லஸ்டோன், அருந்ததி ரெட்டி. இது நான் பிக் பண்ணிருக்கூடிய 4வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக தீப்தி சர்மாக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சஃபாலி வர்மாக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதில் இந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க்காக வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணு வச்சுக்க அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜொனாசன் ஆர் ஜெனிமா ரோட்ரிக்ஸ் இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக. அண்ட் 5வது டீம் பொறுத்தவரையும் சாரா பிரைஸ், கிரேஸ் ஹாரிஸ், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஷெராவத், ஜே ஜொனாசன், மர்சானா கேப், தீப்தி சர்மா, தைலா மெக்ராத், அனபல் சதர்லாந்து, சி ஹென்றி, எக்லஸ்டோன். இது நான் பிக் பண்ணிருக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் ஹென்ரிக்கு கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜெனிமா ரோட்ரிக்ஸ்க்கும் நான் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பொறுத்தவரையும் வேறு ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜொனாசன் ஆர் தைலா மெக்ராத் இந்த காம்பினேஷனுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் ஷாரா பிரைஸ், மெக்லானிங், கிரேஸ் ஹாரிஸ், சஃபாலி வர்மா, ஜொனாசன், மர்சானா கேப், தீப்தி சர்மா, தைலா மெக்ராத், அனபல் சதர்லாந்து, சி ஹென்றி, எக்லஸ்டோன். இதை நான் பிக் பண்ணிருக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நாம் கொஞ்சம் அனபல் சதர்லாந்து கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மாக்கும் கொஞ்சம் நியூட்ரலாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வைஸ் அதர்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மெக்லானிங் அது கிரேஸ் ஹாரிஸ் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த பர்டிகுலர் டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டீம் எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதற்கு நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.